மராட்டிய துணை முதலமைச்சராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா இன்று பதவியேற்கிறார். தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி அமைச்சரவையில் துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் பதவி வகித்தார். பாராமதிக்கு கடந்த புதன்கிழமை அவர் சென்ற சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அஜித் பவார் வகித்த துணை முதல்வர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளையும் வரும் 8ஆம் தேதி ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வந்ததால் அதன் தலைவராக பொறுப்பேற்கப் போவது யார் என்பது குறித்த யூகங்களும் வெளியாகின. இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா சட்டப்பேரவை கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு துணை முதல்வராக அவர் பதவியேற்பார் என்றும் கட்சியின் மூத்த தலைவர் சாகன் புஜ்பால் தெரிவித்துள்ளார். இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் துணை முதல்வராக சுனேத்ரா பதவியேற்கிறார். இதன் மூலம் மராட்டியத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சர் என்ற பெருமையை சுனேத்ரா பெறுகிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட சுனேத்ரா பவார் தனது உறவினரும் சரத்பவாரின் மகளுமான சுப்ரிலா சுலேவிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். தற்போது துணை முதல்வராக பதவியேற்க உள்ளதால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அவரது மகனான பார்த் பவாருக்கு வழங்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.